கடன் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சந்தோஷமானவங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா படுத்தா நிம்மதியாக தூக்கம் வரும். மாத சம்பளம் வந்ததுமே ஹோம் லோனு, கோல்டு லோனு, கிரெடிட் கார்டு இதையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்மூத்தாக போகும். மறுபடியும் கிரெடிட் கார்டு போட ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் அதே ரொட்டேஷன் மாதம் மாதம். அதாவது நமக்கு என்ன இந்த லைஃப்பை சரியாக மேனேஜ் பண்ண தெரியலையா, இல்லை அதிகமாக ஆசைப்படுறோமா? அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம இருக்கிறத வச்சு ஓரளவு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனாலும் அதாவது வரவுக்கு மீறிய செலவு இருக்குங்க. எங்கள் மாமியார் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு 5-6 பேர், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களும் 5 பேர். ஆனால் அவங்களும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிளை சந்தித்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியலங்க. அவங்களாம் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டாங்க. பட் நம்ம அடுத்தவங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு வாங்கி வாங்கி ஆசைப்பட்டு தேவையில்லாத பொருட்களை சேர்த்து தான் இந்த மாதிரி நம்ம லோன் கட்டுறோமோ அப்படின்ற மாதிரி கூட நினைப்பு வருதுங்க. இது என்னோடய கருத்துங்க. உங்களோடது என்னன்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரை தேவை உள்ளதை மட்டும் வாங்குவோம், தேவையில்லாததை தவிர்ப்போம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.